நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுத்துமணி இணைந்திருக்கிறார். பாலமுத்துமணி, முழு விவரங்கள். லாவண்யா, அமெரிக்கா ஈரான் இடையே அந்த போர் காரணமாக நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அந்த கமர்ஷியல் சிலிண்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் தட்டுப்பாடு கடுமையாக நிலவி வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், முக்கிய சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி, நாகூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட அந்த உணவகங்கள் உள்ள சூழல்ல 300க்கும் மேற்பட்ட அந்த வணிக சிலிண்டரோட பயன்பாடு என்பது அன்றாடம் அந்த பகுதிகளுக்கு தேவைப்படும். ஆனால் தற்பொழுது இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது நீடித்து வருவதன் காரணத்தினால் பல்வேறு உணவகங்கள் திறக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதுதான் கள நிலவரமாக உள்ளது. அது மட்டுமின்றி 18 ஏஜென்சிகள், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த கேஸ் விநியோகம் செய்யும் 18 ஏஜென்சிகளையும் இந்த கமர்ஷியல் சிலிண்டர் முற்றிலுமாக அந்த விநியோகத்தை அந்த விநியோகஸ்தர்கள் நிறுத்தியுள்ள காரணத்தினால் உணவக உரிமையாளர்கள் செய்வதறியாது திகைத்து வருகிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த உணவகத்தை நம்பியிருக்கிறார்கள். அது தவிர உணவக உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் நேற்றைய தினம் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியும் இந்த சிலிண்டர் கிடைப்பதற்கான வழிவகையை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட முடிவுகளை எடுத்தாலும் கூட பெரும்பாலான உணவகங்கள் மூடக்கூடிய நிலைதான் தற்பொழுது நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சில டீ கடைகள் காலை முதலே திறக்கப்படவில்லை. அது தவிர உணவகங்கள், குறிப்பாக வேளாங்கண்ணி, நாகூர், திட்டச்சேரி, திருமருகல், கீழ்வேல் உள்ளிட்ட பகுதியில் உள்ள உணவகங்கள் மூடப்பட்டிருக்கு. மேலும் பல்வேறு அந்த கேஸ் ஏஜென்சியை நோக்கி உணவக உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் படையெடுத்து இந்த கேஸை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு முயற்சியும் எடுத்து வருகிறார்கள். இருப்பினும் முக்கிய அவசர தேவைகளான அந்த மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தேவையான அந்த சிலிண்டர் பயன்பாட்டிற்காக வழிவகை செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது உணவு கிடைக்காமல் வெளியூரிலிருந்து வரும் நபர்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் தற்பொழுது சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.